பிள்ளையே, இன்று நான் உன்னிடம் பேசியே ஆக வேண்டும் பிள்ளையே. இது பழனி ஆண்டவர் உத்தரவு. காரணம் இன்றி என்னுடைய முகம் உன் கண்ணில் பட்டிருக்காது. அதிர்ஷ்டம் இருந்தால் இதை கேட்கும் வாய்ப்பை நீ பெற்று இருப்பாய். அவ்வாறு கேட்கும் வாய்ப்பை பெற்றால் முழுமையாக கேள் பிள்ளையே. உன்னுடைய வாழ்க்கையில் சில நினைவுகள் உன் மனதில் வடுவாய் அமைந்து உன்னை அழுத்தி உன்னை முன்னேற விடாமல் வேதனை என்னும் படுகுழியில் தள்ளி உன்னுடைய வாழ்க்கையில் நீ முன்னேற வேண்டும் என்ற எண்ணத்திற்கு அது தடையாய் இருப்பதனால் திக்கு தெரியாமல் குழம்பி போய் இருக்கின்றாய். நீ எதிர்காலத்தை யோசித்து எடுத்த முடிவை அவர்கள் யோசிப்பதே இல்லை பிள்ளையே. நீ அவர்களை காயப்படுத்தினாய் என்பது மட்டும்தான் அவர்களுக்கு புரிகின்றது. அவர்களுக்கான சூழ்நிலையை புரிந்துதான் நீ முடிவை எடுத்தாய் என்பது அவர்களுக்கு புரியாது பிள்ளையே. அதை எதிர்பார்த்தால் கடைசியில் நீதான் காயப்பட்டு நிற்பாய். உன்னை தவறாக புரிந்து கொண்டார்கள், நம்மை நேசிப்பவர்கள் என்று தானே வேதனை அடைகின்றாய். உன் முருகனப்பா உனக்காகத்தானே இருக்கின்றேன். உன்னை நான் நிச்சயம் முன்னேற வைத்து வெற்றி பெற வைப்பேன். என்னை நம்பு, பொறுமையாக இரு. எல்லாவற்றையும் கடக்க உனக்கு நான் உதவுகின்றேன். உன் மனதை மட்டும் என்னிடம் நிறுத்தி அமைதியாக இரு பிள்ளையே. பிறகு உனக்கு நடப்பவை எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நான் உன்னுள் இருக்கும் பக்தியை கண்டு வியந்து நிற்கின்றேன். உன் மனதில் எதிர்காலத்தை பற்றி பயம் இருந்தால் அதை இத்தோடு தூக்கி எறிந்து விடு. உன்னோடு நான் இருக்கின்றேன். எவ்வளவு பெரிய சக்தி உன்னுடன் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். உன்னுடைய தகுதி உயர்ந்து கொண்டே இருக்கும். நல்ல ஒரு வசந்த காலம் உன்னை சேரும் நாள் வெகு தொலைவில் இல்லை பிள்ளையே. உன்னை எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கு துணை நின்று உண்மையை நான் எடுத்துரைப்பேன். என் மீது நம்பிக்கை வை. உனக்கானது அனைத்துமே உன் கையில் வந்து சேரும். இன்று உன்னிடம் உன் நல்லதை கூறவே உன் அப்பன் முருகன் நான் வந்தேன். இது பழனி ஆண்டவர் உத்தரவு பிள்ளையே.